ஆன்மீக உலக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வாஸ்து சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். பெட்ரூம் எங்க அமைக்கணும்? தெற்கும் மேற்கும் சேர்த்து பார்த்தீங்களா? அந்த மூலையில பெட்ரூம் வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பாரம்லாம் எந்த பக்கம் வைக்கலாம்? அப்படியே தெற்கும் வடக்கும் ஒரு கோடு சென்டரா போட்டுட்டு தெற்கு சைட்லலாம் வெயிட் வைக்கலாம். குறிப்பா பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டினுடைய நடுப்பகுதியில் பாரம் வைக்கக்கூடாது. அது தெற்கு கூட அட்டாச் ஆகி வரும். அதில் பாரம் வைக்காம இன்னும் நல்லா ஓரம் தள்ளி தெற்கு சைடில் பாரங்களோ அலமாரிகளோ வெயிட்டான பொருட்களோ, அதாவது சரக்கு மூட்டையெல்லாம் அடுக்கி வைப்பதோ, ஸ்டோரேஜ் ரூமோ, அதெல்லாம் தெற்கு சைடில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். குறிப்பா பெட்ரூம் வைக்கக்கூடாத ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பெட்ரூம் வச்சு குடும்ப தலைவர் அங்க படுத்தாருன்னா அந்த வீட்டில் அவர் இருக்க மாட்டார். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு மூலையில வடக்கும் மேற்கும் சேர்ந்துருக்கக்கூடிய மூலையில பெட்ரூம் வச்சிருவாங்க. அவங்க அந்த வீட்டில் வசிக்க முடியாது. யாருக்காவது வாடகையை விட்டுட்டு அவர் வெளியில போயிடுவாரு. இல்லை அடம் பிடிச்சினே அந்த வீட்லயே உட்காந்துருந்தாருன்னா அவரு போயிடுவாரு. அதனால அந்த மூலையில பெட்ரூம் இல்லாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே பெட்ரூம் வந்தாச்சு, என்ன பண்ணலாம்? யார் அந்த வீட்டுக்கு போறதுக்கு தயாரா காத்துனுங்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த மூலையில படுக்க வச்சா சீக்கிரமா வீட்டை விட்டு போயிடுவாங்க. வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மூலையில படுத்தாங்கன்னா விரைவில் திருமணமாகி போயிடுவாங்க வேறொரு வீட்டுக்கு. இந்த மூளை நன்மையும் பயக்கும், தீமையும் பயக்கும். இதை உஷாரா பார்த்துக்கணும். சரி, அதே போல கிழக்கும் வடக்கும் சேர்ந்த பகுதியில் பெட்ரூம் ஸ்டாண்ட் ஆகிடும். அந்த மூலையில பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த மூலையில குழந்தைகளும் பெரியவர்களும் இருக்கலாம். அதாவது கணவன் மனைவி சேரும் இடமான பெட்ரூமு அந்த மூலையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியா சரிந்து கொண்டு இருக்கும். யார் ஒருவருக்கு வடகிழக்கு மூலையில பெட்ரூம் வச்சு அங்க ஆண் பெண் இருபாலரும் படுத்துக் கொள்ளுகிறாங்களோ, கணவன் மனைவி படுத்துக் கொள்ளுகிறாங்களோ, தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்களோ, அந்த வீடு சற்று குறைவான வளர்ச்சியில தான் இருக்கும். சரி, அப்புறம் இன்னொரு மூளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கும் கிழக்கும் சேர்ந்த மூளை. அந்த மூலையில பெட்ரூம் இருந்தா என்ன ஆகும்? அந்த ரூம்ல பெட்ரூம் இருந்தா அது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த மூலையில பெட்ரூம் இருந்தா நைட்டு சீக்கிரமா தூங்கவே மாட்டாங்க. அவங்க தூங்குறது தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போனால் மறுநாள் வேலையும் கெட்டு போகும். இப்படி வேலை கெட்டு போச்சுன்னா சம்பாத்தியம் கெட்டு போகும், ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் சீர்குலைந்து போகும். அதனால இந்த 4 மூலையில எந்த மூலையில பெட்ரூம் வச்சு பண்ணிக்கிறது அப்படின்றத அந்தந்த லேண்ட் ஓனர் இதை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாஸ்துல ஒரு பாகத்தை பத்தி சொல்லுவாங்க. அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கும் மூலை வாயு மூலை, வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் மூலை ஈசானிய மூலை, தெற்கும் கிழக்கும் சந்திக்கும் மூலை அக்னி மூலை, தெற்கும் மேற்கும் சந்திக்கும் மூலை அது குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்த வடக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய பகுதியில மேற்கு வாசலா இருந்தா அந்த மூலையில வழி வைக்கலாம், வாசல் வைக்கலாம். அது உச்ச வாசலா வரும். ஆனா அவங்க வடக்கு பக்க வாசலா, அதை வடக்கு பக்க தெருவா இருந்து, வடக்கு பக்கம் இடமா இருந்து, வடக்குல இருந்து வடமேற்கு மூலையில உள்ள நுழைந்தால்
அது நீச்ச வாசலாக மாறிடும். வடக்கும் மேற்கும் ஒன்றா சேரக்கூடிய இடத்த வந்து வாயு மூலைன்னு சொல்லியிருந்தோம். அந்த வடக்குலேருந்து உள்ளே வரும்போது, அதாவது வடக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய இடத்துல வடக்கிலிருந்து உள்ளே வரும்போது வாசல் வைத்தால், வடக்கிலிருந்து உள்ளே வரும்போது வாசல் வைத்தால் அது நீச்ச வாசலாகவும், மேற்கிலிருந்து உள்ளே வந்தால் அது வந்து உச்ச வாசலாகவும் மாறுது. இது ரொம்ப உஷாராக கவனித்து மேற்கு திசையில் இடம் வைத்திருப்பவர்கள், அதாவது மேற்கு திசை வாசல் வைத்திருப்பவர்கள் வடமேற்குல வாசல் வச்சுட்டாங்கன்னா அவங்க உச்ச வாசலாக மாறிடும். அதே போல வடக்குல தெரு இருக்கும், வடக்கு பக்கம் பார்த்த வீடா இருக்கும், அவங்க அந்த வடமேற்கு மூலையில வாசல் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது. அவங்க எங்க வைக்கணும்னா அப்படியே டைரக்ஷன் எங்க போகணும், வடக்கும் கிழக்கும் விட்டுது பாருங்க, அந்த மூலை பக்கம் போகணும். அதாவது வடக்கு முழுவதுமாக ஒரு 20 அடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம், 10 அடியில் ஒரு கோடு, பாதி 10 அடி தள்ளி அந்த பக்கத்தில் எங்கே வேணாலும் அது வந்து வடக்கும் கிழக்கும் சேர்ந்த திசையாக மாறிடும். அப்போ வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடத்துல உள்பக்கமாக வாசல் வைத்து கொண்டால், அதாவது வடக்குல இருந்து உள்ள நோக்கி வராங்க வாசல் வைக்கிறாங்கன்னா உச்ச வாசலாக மாறிடும். இந்த வடக்கும் கிழக்கும் அதே போல கிழக்கு சைட்லேருந்து உள்ள வந்தாலும் உச்ச வாசலாக மாறிடும். மாறாக கிழக்கு பக்கம்தான் வாசல், தெற்கும் கிழக்கும் ஒன்றா சேருது பார்த்தீங்களா ஒரு இடம், கிழக்கு பகுதி, அது உள்ள வந்தா அது வந்து நீச்ச வாசலாக மாறிடும். கிழக்குலேயே கிழக்கு பக்கத்தில் 20 அடின்னு வச்சுக்குவோம், அதில் பாதி 10 அடியை வச்சுக்கோ ஒரு கோடு போட்டால் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல 10 அடிக்குள்ளே தான் வாசல் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அது உச்ச வாசலாக வரும். மாறாக தெற்கு நோக்கி, அதாவது கிழக்கு பக்கத்தில் தெற்கு நோக்கி போய் வாசல் வச்சா அது அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த மூலையில் கிழக்கிலிருந்து உள்ளே போனால் அது வந்து நீச்ச வாசலாக மாறிடும். கிழக்கு வாசல் தான், தெற்கு பகுதியை ஒட்டினார் போல கிழக்கு உள்ளே போனால் அது நீச்ச வாசலாக மாறிடும். சரி, இதே தெற்கிலிருந்து கிழக்கு ஒட்டினா மாதிரி தெற்கு பகுதி வாயலாக இருந்தால் கிழக்கு ஓரத்தில் அவங்க உள்ள வந்தாங்கன்னா அந்த வாசல் வந்து உச்ச வாசலாக மாறிடும். அதே போல தெற்குல நேரா தெற்கும் மேற்கும் ஜாயின் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் தெற்குல இருந்து உள்ள போனா நீச்ச வாசல். அதே போல தெற்கும் மேற்கும் மேற்குல இருந்து உள்ள வந்தா நீச்ச வாசல். இதை புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு சைடில் தெற்கு வாசலுக்கு கிழக்கோடும், கிழக்கு வாசலுக்கு வடக்கு ஒட்டினார் போலும், வடக்கு வாசலுக்கு கிழக்கு ஒட்டினார் போலும், மேற்கு வாசலுக்கு வடக்கு ஒட்டினார் போலும் வாசல் இருந்தால் இது உச்ச வாசலாக கணக்கிடும். இந்த வாசல்லாம் வைத்திருக்கக்கூடியவங்க அவங்க வாழ்நாளில் படிப்படியாக உயர்ந்து மேலே வந்துடுவாங்க.